வணக்கம். 9/3/2026 திங்கட்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும். எண்ணங்களை ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். தொழில் அபிவிருத்தி அடையும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நன்மதிப்பு உயரும். பொருளாதார மேன்மை ஏற்படும். தேவையான வாடிக்கையாளர்களிடம் பக்குவத்தோடு பேசி சர்வ காரியத்திலும் வெற்றி சாதித்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தன் வர்த்தகத்துக்கு வேண்டிய மூலப்பொருள்களை வாங்கி சேர்க்கக்கூடிய நாளாகவும், வீட்டுக்கு அல்லது நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் சாதகமான சூழ்நிலையும் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விருச்சகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம். சற்று பொறுமையோடு இருங்கள். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அனுசம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பொறுமை வேண்டும். கேட்டை நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனம் வேண்டும். எந்த வேலை செய்தாலும் அதில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதனால் உங்களுடைய நன்மதிப்பு சில சமயம் பாதிக்கக்கூடும் என்பதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் கவனத்தோடு இருங்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள். அதனால் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டுதல் கிடைக்கும். இது 2 விஷயத்திலும் கவனத்தோடு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக மாறும். இல்லையே வீண் வாக்குவாதத்தால் சங்கடம் வரும். செய்யும் தொழிலில் சிறிய தவறுதனால் மன உளைச்சல் ஏற்படும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகரம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாள். முருகப்பெருமானுடைய பேரர்களால் சர்வ எண்ணங்களும் ஈடேறும் இன்றைய நாளில். சஷ்டி. மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம். பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். திருவோணம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இரவு நேரங்களில் வீண் வாக்குவாதத்தை அடியோடு முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நன்று. மிருகசீரியர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உயரமான தளங்களில் படிப்பறிவு மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பம். மீன ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.